ஆத்ம நமஸ்காரம். ஓஷோ அந்த மிகப்பெரிய ஞானிய அவர் கூடவே இருந்து அவருடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஒரு பெண்மணி தான் அவர் சிறைச்சாலைக்கு போகிறதுக்கும் காரணமாக இருந்தார். ஜீசஸ் கூட இருந்த அந்த 12 சீடர்களில் ஒருவர் தான் அவரை காட்டியும் கொடுத்தார். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு தாமரை குளத்தில் இருக்கக்கூடிய பூவின் அடியில் அந்த இலையில் இருக்கக்கூடிய ஒரு தவளையால் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை பருக முடியாது. எங்கிருந்தோ வரக்கூடிய வண்டு அதை பருகிட்டு போகுது. அதுபோல் ஞானி கூடவே இருந்தாலும் நாம் அதை கிரகிக்கிறதுக்கான தன்மை நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு ஞானியாக மாற முடியும். ஆக எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியதை எப்படி நம்ம உட்கொள்ளணும்? அகம் பிரம்மாஸ்மி எப்படி நம்ம அந்த குருவாக மாறணும் அப்படின்ற நோக்கம் இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா கூடவே நான் இவர் கூட இத்தனை வருஷம் இருந்தேன், அவர் கூட அத்தனை வருஷம் இருந்தேன், இந்த மார்க்கத்தில் இத்தனை வருஷம் இருந்தேன், அந்த மார்க்கத்தில் அத்தனை வருஷம் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு தேசிய கொடியை சட்டையில் குத்திக்கிட்டு நானும் தியாகிதான்னு சொல்கிற மாதிரி அப்படி இருந்துடக்கூடாது. இது ஜென்ம கணக்கு, நாள் கணக்கு கிடையாது. உங்கள் ஜென்மா வீணாயிடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடம் நீங்கள் விழிப்போடு இருக்கணும். ஆத்ம நமஸ்காரம்.